அனைவருக்கும் வணக்கம். எவ்வளோ பழமையான ஆலயங்கள் நம்ம ஊரை சுற்றியே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த கோவில். எங்கள் ஊர் மங்கலம்பேட்டைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற குறும்பூர். ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் ஒரு ஆட்டோவில் போனோம் அப்படின்னாக்க. இந்த பழமை வாய்ந்த ஆலயம் 1800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் சனி பகவான் அனுக்கிரக மூர்த்தியாக தனி சந்நிதியில் அமர்ந்திருக்கிறார். சுயம்பு காசி விஸ்வநாதர் சந்நிதி, விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் சந்நிதி. இந்த சனி பகவானை பார்க்க நாம் பூர்வ புண்ணிய பண்ணியிருந்தால் தான் பார்க்க முடியும் அப்படின்றது இங்கே சொல்லப்படுது. கோவில் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா சந்நிதிகளும் இருக்குது. சிவன் கோவில் என்னென்ன சந்நிதி இருக்குமோ அத்தனை சந்நிதியும் இருக்குது. நாங்கள் போன நேரம் எங்களுக்கு குருக்கள் நல்லெண்ணெய் அபிஷேகம் செஞ்சு வச்சார் சுவாமிக்கு. சிவனுக்கும் அம்பாளுக்கும் நடந்த அபிஷேகத்தையும் நாங்கள் தரிசனம் பண்ணோம். நாங்கள் அபிஷேக சாமான் எண்ணெய் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். எங்களுக்கு இன்றைக்கி அதுவும் ஒரு சனிக்கிழமை இந்த பாக்கியம் கிடச்சிது. கடவுளுடைய அருள் அப்படின்னு தான் சொல்லணும். இதுபோல் பழமையான ஆலயங்கள் நம்ம தேடி போய் பார்க்குறது ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆலயங்களில் சக்தி அதிகம். அகஸ்தியர் வழிபட்ட ஸ்தலம் 108வது ஸ்தலம் அவர் வழிபட்டது. அனைத்து சந்நிதிகளும் ரொம்ப அழகாக அமைச்சிருக்கிறாங்க. இங்கே சிறப்பு அபிஷேகங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம் நாங்கள் கோவிலை சுற்றி வந்தோம். சனிப்பெயர்ச்சி முடிஞ்ச மறுநாள் சனிக்கிழமை போனது எங்களுக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருந்தது. இந்த அபிஷேகங்கள்லாம் எங்களுக்கோசரம் பார்க்க வச்சது அந்த கடவுள் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அமைதியான அந்த ஊரில் அழகான இந்த ஆலயங்கள்லாம் நம்ம பார்க்குறது ரொம்ப விசேஷம். நம்மளால் முடிஞ்ச அபிஷேக பொருட்கள், எண்ணெய், வஸ்திரம், கோவிலுக்கு தேவையானது வாங்கி கொடுத்துட்டு வந்தால் நமக்கு இன்னும் புண்ணியம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரம் கிடைக்கிறவங்க நம்மளை சுற்றி எவ்வளவோ கோயில்கள் இருக்குது, நமக்கே தெரியாமல் கூட இருக்கலாம். கொஞ்சம் தேடி பார்த்துட்டு நம்ம இதெல்லாம் போய் தரிசனம் பண்ணணும். எங்கள் ஊரில் இருக்கவங்களுக்கு கூட இவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த கோயில் இருக்கிறது கொஞ்சம் பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியாது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, அவசியம் போயிட்டு வாங்க. குருக்கள் அங்கே எப்போ போகிறாரோ அந்த நேரத்தில் மட்டும்தான் கோவில் திறந்திருக்கும் அப்படின்றனால அவரை நாம் காண்டாக்ட் பண்ணிக்கணும். அது அப்போ தான் நம்ம கோவிலை தரிசனம் பண்ணுறதுக்கு நமக்கு கிடைக்கும் பாக்கியம். சுவாமிக்கு பூவு, நீல சங்குப்பூ எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருந்தோம். அந்த சிற்பங்கள்லாம் அந்த தூணில் பார்த்திங்களா ரொம்ப அழகாக இருந்துச்சு. தீபாரதனையோடு சுவாமி கும்பிட்டுட்டு எள் விளக்கு எல்லாம் போட்டுட்டு நாங்கள் வந்தோம். சனிப்பெயர்ச்சி காலத்தில் இது செஞ்சது ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது. சிறப்பு அர்ச்சனைகள் எல்லாருடைய பேர் சொல்லி செஞ்சுக்கிட்டோம். காகத்வஜாய் தீபகை தன்னும் வந்த பிரச்சோதயாத் நீலாஞ்சான சமாபாசம் ரவிபுத்திரம் இமக்கர்ஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனேஸ்வரம். கோவில் ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க, நல்லா பராமரித்து வச்சுருக்காங்க. விநாயகர், தட்சிணாமூர்த்தி சந்நிதி, அது மாதிரி ஒரு சிவாலயத்தில் என்னென்ன சந்நிதிகள் இருக்குமோ எல்லா சந்நிதியுமே இங்கே இருக்குது. நல்லாயிருக்கு. எல்லா சிற்பங்களுமே சிலைகளுமே பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. லிங்கோத்பவர், முருகர் அப்படின்னு எல்லா சன்னதியுமே ரொம்ப சிறப்பாக அமையப்பட்டிருக்கு. இப்படியாப்பட்ட இந்த கோவில்லாம் அகஸ்தியர் வந்துட்டு போனார் அப்படின்னு கேட்கும்போதே நமக்கு சந்தோஷமாக இருக்குது. நாம் அந்த மண்ணை மிதிக்கிறோம் அப்படின்னும் போது. இந்த கோவில் இருக்குது 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில் நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். சனி பகவான் பிரம்மா சந்நிதி, கோமுகம் சண்டிகேஸ்வரர் இருப்பார். அவர் எப்பயும் தியானத்தில் இருக்கனால அவர் எந்த வித தொந்தரவும் பண்ணாமல் தியானத்தை கலைக்கக்கூடாது. ஓம் நம சிவாயா சொல்லிட்டு வரணும். துர்க்கை சந்நிதி, நாக சந்நிதி, பைரவர், கால பைரவர் சந்நிதி. இது ஸ்தல புராணம் சொல்லும் சிற்பம். இப்படி ரொம்ப விசேஷமாக இருக்குது. அழகான நந்தி, பலிபீடம், கோவில் நிறைய செடிகளோடு இருக்குது. பழமல்லி செடி இருந்துச்சு. அது மாதிரி ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த கோவில். வாய்ப்பு கிடைக்கிறவங்க அவசியம் தரிசனம் பண்ணுங்கள்.
இந்த ஸ்தலத்தை பற்றி இந்த குருக்கள் சொல்கிறாங்க, அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சுயம்பு மூர்த்தியை வழிபடுறது ரொம்பவும் விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்ந்த பெரியவர்களே, கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் குரும்பூர் அரசம்பூண்டி என்னும் கிராமத்திலே ஆதிசக்தி வடிவமாக எழுந்தருளி அருள் பண்ணக்கூடிய சுயம்பு காசி விஸ்வநாதர் ஆலயம் விசாலாட்சி அம்பாள் சமேதராக எழுந்தருளி பல நூற்றாண்டுகளை கடந்து இங்கே பூஜிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆலயத்தை அகத்திய மாமுனிவர் அவர்கள் 108 ஆலயங்களை வலம் வரும் வண்ணம் ஒவ்வொரு ஆலயமாக வந்த பொழுது 108வது ஆலயமாக இந்த குரும்பூர் அரசம்பூண்டிக்கு வந்திருந்து இந்த காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சியையும் வணங்கி சென்றதாக ஐதீக வரலாறு உள்ளது. அது மட்டுமல்லாமல் அருகாமையில் உள்ள பில்லூர் கிராமத்திலே இருந்து பசு வந்து யாதவர் குலத்துடைய பசு வந்து இங்கே சுயம்புவாக இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தின் மீது பால் சொரிந்ததாக வரலாறு உள்ளது. அப்பேற்பட்ட இந்த ஆலயம் சிறப்புமிக்க ஆலயம். இங்கே சனி பகவான் தனி சன்னதி கொண்டு எழுந்தருளியுள்ளார். சனி பகவானுக்கு பாப விமோசனம் பெற்ற ஸ்தலமாகவும் இந்த கோவில் விளங்குகிறது. இந்த சனி பெயர்ச்சி விழாக்களில் இந்த ஆலயங்களுக்கு வந்து நீங்கள் வணங்கினால் திருநள்ளார் தர்பாரணேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள சனி பகவானுடைய திருவுருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அனைவரும் வருக. காசி விஸ்வநாதர் விசாலாட்சி சனீஸ்வர பகவான் திருவுருள் பெறுக. ஓம் சிவாய நமக.